5070 Ti இது வந்து ஒரு பேப்பர் லான்ச் மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல பட்ஜெட் கார்ட்ஸ்லாம் வந்து இமிடியேட்டா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த சீரீஸ்ல அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணது ஏஐ. ஃபியூச்சர்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ஹை அண்ட் கேம்ஸ் வரலாம். நீங்க வந்து அந்த டைத்துலயும் ஒரு 200-300 FPS இதுல கொண்டு வர முடியும். கேம் சேஞ்சிங் டெக்னாலஜி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 5070 Ti இன்னைக்கு நம்ம ஸ்டோருக்கு வந்து இறங்கி இருக்கேன். ஸோ NVIDIA வந்து 5000 சீரீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு போன மந்த். இது வந்து அந்த 5000 சீரீஸ்ல இது வந்து தேர்ட் கார்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5090 வந்தது, 5080 வந்தது, இப்போ 5070 Ti வந்தது. பட் இது வந்து ஒரு பேப்பர் லான்ச் மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவைலபிலிட்டி இல்லை மார்க்கெட்ல. 5090 வந்து லிட்டரலி வெரி ஃபியூ நம்பர்ஸ் பேன் இண்டியா வந்தது. 5080யும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட், அதாவது நல்ல பட்ஜெட் கார்ட்ஸ்லாம் வந்து இமிடியேட்டா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார்ட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. கடைசியில 5070 Ti லாஸ்ட் வீக்ல அவைலபிலிட்டி வர ஆரம்பிச்சது. இப்போ நிறைய பிசி பில்ஸ் நம்ம பாக்குறோம். இதுல இன்னைக்கு நம்ம கைக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் பில்டு நம்ம பண்ண போறோம். ஸோ பேசிக்கலா 5070 Ti பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து 4070 Ti சூப்பரா இது வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதே கிட்டத்தட்ட அதே பிரைஸ் தான் இது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா MSRP ஒரு $50 கம்மியாவே அவங்க போட்டிருந்தாங்க. பட் ஆனால் டாலர் பிரைஸ் மேலே போனதுனால ஆல்மோஸ்ட் சிமிலர் பிரைஸ் மாதிரி தான் தோணுது. ஸோ 5070 Ti வந்து பார்த்தீங்கன்னா 4070 Ti சூப்பரை கம்பேர் பண்ணுற போது ஒரு மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னா இதில் வந்து GDDR7 மெமரி கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ்ல அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணது ஏஐ. எஸ்பெஷலி இந்த ஜெனரேஷன் இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா DLSS 4 வந்து சப்போர்ட் பண்ணுது. பேசிக்கா அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஜெனரேஷன் அது வந்து ஒரு மேஜர் மேசிவ். DLSS 3.5ல ஃப்ரேம் ஜெனரேஷன் இருந்தது. அதுல வந்து சிங்கிள் ஃப்ரேம், அதாவது டபுள் தான் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம 3 times 4 times கூட ஃப்ரேம் ஜெனரேஷன் கொண்டு போக முடியும். இப்போ DLSS 4 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பா இருக்கு. அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த ட்ரையல்ஸ்ல வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் இல்லை, நிறைய கொஸ்டின், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு டெஃபினட்டா. பிளஸ் மல்டி ஃப்ரேம் ஜெனரேஷன் வந்து இஸ் அ கேம் சேஞ்சர். எஸ்பெஷலி ஸ்டோரி மோட் கேம்ஸ். நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ஹை அண்ட் கேம்ஸ் வரலாம். அப்போ வந்து நம்ம ஜிபி வந்து ஒரு 60 FPS தாண்ட முடியாம அப்படி ஸ்ட்ரகிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 3080 இல்ல ஒரு 3080 Ti எடுத்துக்கலாம். இன்னைக்கு கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற கரண்ட் கேம்ஸ் வந்து அதனால ரன் பண்ண முடியல. பட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்த ஜிபியூக்கு வராதுன்னு தோணுது. ஏன்னா மல்டி ஃப்ரேம் ஜெனரேஷன் இருக்கிறதுனால நீங்க வந்து அந்த டைத்துலயும் ஒரு 200-300 FPS இதுல கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ஒரு கேம் சேஞ்சிங் டெக்னாலஜி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பில்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதோட ரியல் ரிசல்ட்ஸ் பெஞ்ச்மார்க்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம கிட்ட 4080 சூப்பர் இருக்கு, 4090 இருக்கு. இதை வச்சு டெஸ்ட் பண்ணி கம்பேரிஷன் எப்படி வந்திருக்குன்னு அவங்களுக்கு கடைசியில் காட்டுறோம். ரெஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த பில்டில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9900X. இது வந்து AMDயோட 12 core 24 thread ப்ராசஸர். நல்ல ஒரு மல்டி டாஸ்கிங் ப்ராசஸர். ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் கேமிங்கே இருக்குது. இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு அவங்க வந்து நிறையா வர்ச்சுவல் மெஷின்ஸ் அந்த மாதிரி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே ட்ரை அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து இதுக்கு வந்து சூப்பர்பாக இருக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸ். மதர் போர்டு வந்து நம்ம சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா Pro B580p Wi-Fi ஃப்ரம் MSI. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஆஃபரிங் தான். பட் B650லேருந்து ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த சீரீஸில். B650 பொறுத்த வரைக்கும் Gen 4 தான் இருக்கும். SSDலையும் சரி, கிராஃபிக்ஸ்லையும் சரி Gen 4 தான் இருக்கும். இப்போ கரண்ட் ஜெனரேஷன் GPU வந்து எல்லாமே Gen 5 வந்துருச்சு. இப்போ 5000 சீரீஸ் எல்லாமே Gen 5. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு மதர் போர்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இதை எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப்பபிள் மதர் போர்டு தான். 12 phase VRM இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5G LAN கொடுத்துருக்காங்க, Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் சூப்பர்பாக இருக்கு. ப்ளஸ் வந்து IO ஷீல்டோடய வந்துடுது. இப்போ இது வந்து ஈவன் தோ இட் இஸ் அ மிட் ரேஞ்ச் போர்டு, நல்ல ஒரு ஹை அண்ட் போர்டு அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி குட் போர்ட். ஸோ 9000 சீரீஸ்க்கு வந்து நேட்டிவா இது சப்போர்ட் இருக்கு. இதுல அடுத்து வந்து நம்ம SSD. இது வந்து நம்ம ரெகுலரா எல்லாரும் நீங்க பார்த்தது தான் S70 பிளேட். இது வந்து பாத்தீங்கன்னா 2 TB. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி SSD. ஸோ இது நாங்கள் நிறைய எங்க பில்ல நிறைய பார்த்துருப்பீங்க. அடுத்த நம்ம பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து Ti and 850D. 4070 Ti இருந்தால் நாங்கள் 750 வாட்லேயே மேனேஜ் பண்ணியிருந்திருப்போம். பட் இதுக்கு வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னலாக கொஞ்சம் பவர் தேவைப்படுன்னு தோணுது. ஏன்னா வந்து 50 சீரீஸ் வந்து நல்லா ஓவர் கிளாக் ஆகும். இதோட ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் 12%. அதை ஓவர் கிளாக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வரும். பட் அந்த அளவுக்கு பவர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து நல்ல ஒரு ஹெவியான பவர் சப்ளை தேவைப்படுது. ஸோ அதனால தான் 850 வாட்டாவே சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து லிக்விட் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா LE520 ஒயிட்.
இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 200 வாட் வரைக்கும் இது போதும். 7000 சீரீஸை கம்பேர் பண்ணுற போது 9000 சீரீஸ் ஏஎம்டியில் நிறைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு 100 வாட்டுக்கு மேலே அது பவர் கன்சப்ஷன் இல்லை, அதனால வந்து இது போதுன்னு தோணுச்சு, அதனால தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். கடைசியில் இந்த பில்டோட ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா லியான்லியோட Lancool 207. இன்னைக்கு வந்து வேர்ல்டில் டாப் பெர்ஃபார்மிங் கேசஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஏர் ஃப்ளோ ஆகட்டும் சரி, அதோட தெர்மல் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, பியூட்டிஃபுல் கேஸ் அண்ட் வெல் டிசைன். இதில் வந்து எங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா பவர் சப்ளை வந்து ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி ஒரு பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவோம் இந்த கேஸ் டிசைன்ல. ஸோ வந்து இதுக்கு வந்து ஜிபியூ வந்து ஏர் ஃப்ளோ வந்து டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபியூ வந்து நல்லா கூல் ஏர் கிடைக்கிறதுனால ஜிபியூட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் அண்ட் அந்த கேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டூல்லெஸ் டிசைன், ஸ்க்ரூ டிரைவர் எதுவுமே தேவையில்லை, நீங்களே கையிலேயே எடுத்துடலாம் எல்லா பேனல்ஸும் சைடில். ஃபைனலாக வந்தாச்சு, நம்ம இந்த பில்டு பண்ண போகிறோம். பில்ட் ப்ராசஸ் பாருங்க, ஃபைனலாக பெஞ்ச் மார்க்கும் ரன் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி மற்ற போன ஜெனரேஷன் 4080 சூப்பர் கூட இதை கம்பேர் பண்ணுவோம். எப்படி வந்திருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. Our customer is going to do the unboxing for us. Clip my angel wings, I told the devil.